ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவில் மீன ராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க. மீன ராசி மிக சிறப்பான அற்புதமான ராசி. மீன ராசிக்காரங்க எல்லாரும் கூட ரொம்ப எளிமையாக பழகுவாங்க, ரொம்ப அழகாக பேசுவாங்க. அவங்க பேசியே எல்லார்கிட்டையும் காரியத்தை சாதிச்சுக்குவாங்க. இதுதான் மீன ராசிக்காரங்க, ஓகேங்களா? ஆனால் அதே மீன ராசிக்காரங்க ஒரு கூட்டத்தோடு சேர்ந்து இருந்தால் மிகப்பெரிய பலம். கூட்டு குடும்பமாக இருந்தால் மிகப்பெரிய பலம், நினச்சதை சாதிக்கலாம். கூட்டு குடும்பமாக இருந்தாங்க அப்படின்னா அங்கே இருக்கிற மீன ராசிக்காரங்க பெரிய லெவலில் வருவாங்க. ராசியிலேயே பார்த்தீங்கன்னா ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. கூட்டு தொழிலில் இந்த டயத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருங்க, ஓகேங்களா? அதே டயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானுடைய 5ஆம் பார்வை கேது பகவான் மேலே விழுது. அந்த கூட்டு தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கிற அளவுக்கு உங்களுக்கு திறமைகள் விடும். ராசி அதிபதி குரு பகவான் உங்களுடைய ராசியிலேருந்து 3ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்திற்கும் அதிபதி யார் அப்படின்னா செவ்வாய் பகவான் தான். அவருமே 3ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. முயற்சிகளின் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும். ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்களா, தாராளமாக கிடைக்கும். ஆனால் முயற்சிக்கணும், அந்த வேலைக்கு முயற்சிகள் பண்ணணும். ஆல்ரெடி ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்த வேலை கரெக்டாக இல்லைங்க, அதில் பெருசாக லாபம் ஒன்றும் வரல, தாராளமாக அதை ஒரு பக்கம் வச்சுட்டு அடுத்த வேலைக்கு ட்ரை பண்ணுங்கள். அந்த வேலையில் பெரிய லெவலில் லாபங்கள் வரும். நல்ல ரொம்ப அற்புதமாக சாதிச்சிருவீங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த டயத்தில் உங்களுடைய முயற்சிகள் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். புதுசாக ஒரு கம்பெனியிலேருந்து அழைப்புகள் வரும், உங்களுக்கு கூப்பிட்டு கொடுப்பாங்க, வேலைகளை கூப்பிட்டு கொடுப்பாங்க. ஆனால் முயற்சிகள் மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த கம்பெனியை நோக்கி நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அவங்க உங்களை கூப்பிடுவாங்க, ஓகேங்களா? அது மாதிரி ஜவுளி கடை வச்சுருக்கிறவங்க, ஜுவல்லரி கடை வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த டயத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். மக்கள் கூட்டம் உங்களுடைய கடைகளை குவிவாங்க. ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானுடைய 9ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல பதியுது. லாபத்தை நோக்கி இந்த டயத்தில் போவீங்க. அந்த லாபத்தையும் பார்ப்பீங்க, தொழிலில் முன்னேற்றத்தை பார்ப்பீங்க, தொழிலில் ஏற்றத்தை பார்ப்பீங்க. மாணவர்கள் மிக சிறப்பாக உங்களுடைய படிப்பு மிக சிறப்பாக இந்த டயத்தில் வெளிப்படும். மிக அற்புதமான ஒரு நிலையில் இருப்பீங்க. இப்போ இந்த டயத்தில் அதுவும் உயர்நிலை படிக்கும் மாணவர்கள் மிகப்பெரிய அளவில் எல்லாத்துலேயும் ரேங்க் ஹோல்டர் தான் வச்சுக்கோங்களேன். பெரிய லெவலில் இது வாங்கி பட்டங்கள் வாங்குவீங்க. பட்டம் பதவிகள்லாம் உங்களை தேடி வரும் இந்த டயத்தில். அரசியல் துறையில் இருந்தாலும் சரிதான், தனியார் கம்பெனியில் வேலை பார்த்தாலும் சரிதான், அரசாங்க வேலைகளில் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரிதான், எல்லாருக்குமே இந்த டயத்தில் பட்டம் பதவிகள் எல்லாமே தேடி வரும். எதனால் அப்படின்னா உங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல தான் உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறார். அவர் தாங்க உங்களுடைய ராசிக்கு குடும்பாதிபதியும் அவர் தான், செவ்வாய் தான் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த செவ்வாயினுடைய 8ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு தொழில்ஸ்தானமான 10ஆம் இடத்துல பதியுது. மிக மிக சிறப்பு. இரும்பு சம்பந்தமான தொழில் இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். இந்த டயத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். அதேமாரி வண்டி வாகனங்கள் வாங்கி வச்சு டிரான்ஸ்போர்ட் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா, உங்களுக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். மிக சிறப்பாக இருக்கும். இது வரைக்கும் வண்டி வாகனங்கள்லாம் பெருசாக புக் ஆகலைங்க, பெரிய ஒரு நிகழ்ச்சிகள்லாம் வராமல் இருந்தது. அந்த குறைபாடுகள் எல்லாமே இந்த டயத்தில் தீர்ந்துடும். புதுசாக வண்டி வாகன சேர்க்கைகள் உண்டு. இது எல்லாமே உங்களுடைய முயற்சி எடுத்தீங்கன்னா இது எல்லாமே கரெக்டாக நடக்கும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு. ஏன்னா குரு பகவான் அவருடைய 9ஆம் பார்வை லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல பதியுது. அப்போது ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு. குடும்பத்துக்கு தேவையான, வாழ்க்கை துணைவிக்கு தேவையான, உங்களுடைய குழந்தைகளுக்கு தேவையான ஆடைகள் வாங்குவீங்க, ஆபரணங்களும் வாங்குவீங்க. உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்தில் 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான், 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன், அதே புதன் தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதியும் அவர் தான். ராசிக்கு 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன், இவங்க எல்லாமே சேர்க்கை பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கள் பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்துல உங்களுடைய தந்தையின் உடல்நிலை நன்றாக இருக்கும். தந்தையினுடைய சொத்துக்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும். தாய்மாமன் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும். தந்தையின் சொத்துக்கள் இருக்கிற பிரச்சனைகள், கடன்கள் எல்லாமே தீர்த்துருவீங்க நீங்கள். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதி அவரே தான் பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிபதியும் சுக்கிரன் தான். எதிர்பாராத தனவரவு, எதிர்பாராத பணவரவு,
பூர்வீக சொத்துக்கள் மூலமாக நல்ல விஷயங்கள். சூரியன், புதன், சுக்கிரன் இவங்களுடைய 7ஆம் பார்வை லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல பதியுது. மிக மிக சிறப்பு. அரசு சம்பந்தமான வேலைகளில் கான்ட்ராக்ட் எடுத்து வேலை பார்க்குறவங்க, அரசு வேலைகளுக்கு வந்து அப்ளை பண்ணிட்டுறவங்களுக்கு எல்லாமே கன்ஃபார்மாக இந்த டயத்தில் வேலைகள் கிடைக்கும். அரசு சம்மந்தமாக கான்ட்ராக்ட் எடுத்து வேலை பார்க்குறவங்களுக்கு உங்களுடைய செக் வந்து ஒன்றுக்கு பாஸ் ஆகும். கைகளில் வந்து பணம் வந்து தவழும். ஏன்னா லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணி 11ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 7ஆம் பார்வை வந்து விடுது. சுக்கிர பகவானுடைய பார்வை 7ஆம் பார்வை 11ஆம் இடத்துல, புதன் பகவானுடைய 7ஆம் பார்வை 11ஆம் இடத்துல. அதே புதன் பகவான் தான் உங்களுக்கு வந்து 4ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் அதிபதி. புதுசாக வந்து ஒரு லேண்ட் வாங்கலாம். லேண்ட் வாங்குறது வந்து முயற்சிகள் பண்ணுங்கள், முயற்சிகளை சக்ஸஸ் பண்ணுவீங்க. ரொம்ப சிறப்பு. ஏன்னா குரு பகவானுடைய 5ஆம் பார்வை வந்து ராசிக்கு 7ஆம் இடத்துல பதியுது. இது வரைக்கும் வந்து சின்ன சின்ன மனத்தாங்கல்கள், இதெல்லாம் கூட்டு தொழிலில் சின்ன பிரச்சனைகள், அப்புறம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையுடன் வந்து சின்ன மனத்தாங்கல்கள், மனசு புரிஞ்சிக்காமல் சுற்றிட்டுறது, இது எல்லாமே நீங்கிடும் இந்த டயத்தில். ஏன்னா குரு பகவான் ராசியின் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து அந்த விஷயத்தை வந்து கிளியர் பண்ணி கொடுத்துருவார் உங்களுக்கு. இந்த டயத்தில் இந்த வாரத்தில் மீன ராசிக்காரங்க முருகப்பெருமான வழிபாடு மிக மிக சிறப்புங்க. முருகப்பெருமான வழிபாடு ரொம்ப அற்புதம். முருகப்பெருமானை கெட்டியை பிடிச்சுக்கோங்க. அதன் மூலமாக பெரிய லெவலில் வந்து எல்லா காரியத்தையும் சாதிக்கலாம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமானை போய் வழிபடுங்க. அரளிப்பூ மாலை போடுங்க, மல்லிகைப்பூ மாலை போடுங்க, 2 நெய் விளக்குகள் ஏற்றுங்க, இல்லைன்னா 2 நல்ல நெய் விளக்குகள் ஏற்றுங்க. அதன் மூலமாக ரொம்ப சிறப்பாக இருக்கும். எல்லாமே நீங்கள் நினச்ச காரியத்தை சாதிச்சுக்கலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். குடும்பத்தில் இருக்கிற தொல்லைகள் எல்லாமே விலகும். பிஸ்னஸில் இருக்கிற பிரச்சனைகள் விலகும். எதிர்பார்த்த இடத்துலேருந்து பணவரவு, தனவரவு எல்லாமே கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும். நீண்ட தூர பயணங்கள் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து சேரும். இதுவரைக்கும் மீன ராசிக்கான வார ராசி பலன் பார்த்தோம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன்.